சினிமாவே திரும்பி பார்க்க வைத்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை பத்தியோட அப்டேட்ஸ் தான் இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா 7 நாள் காவல் கட்டுப்பாட்டுல இப்ப ஞானசேகரன் இருந்தாரு. பல விஷயங்கள் இதுல தெரிய வந்ததா சொல்லப்படுது. ஆனா இன்னும் மீடியாவுக்கு இதை பத்தி தெரிய வரல. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில ரூல்ஸ் இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ரீசெண்டா. இந்த மாதிரி எதுக்கெல்லாம் மரண தண்டனை, பொண்ணுங்களை பின்னாடி தொடர்ந்தாவே அதுக்கு ஒரு கேஸ், அதுக்கு 3 வருஷம் தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட போட்டு அனுப்பிச்சோன்னே இப்ப நிறைய பேருக்கு அதுல இருந்து ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இதனை அடுத்து வேற என்ன விஷயம் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஞானசேகரனை ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டாங்க போல. இப்ப ஞானசேகரனுக்கு வலிப்பு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இதுக்கு கமெண்ட்ஸ் எப்படி வருது பாத்தீங்கன்னா, அது எப்படி இவ்வளவு நாள் எதுவுமே இல்லாம திடீர்னு ஞானசேகரனுக்கு வலிப்பு வரும், ஏதாவது பண்றாங்களோ பின்னாடி அப்படிங்கிற மாதிரி இப்ப பொதுமக்களும் கேள்வியை எழுப்புறாங்க. ஆனா நிஜமாவே பாத்தீங்கன்னா ஞானசேகரனுக்கு வலிப்பு வந்திருக்கு. ஆனா இதுக்கப்புறம் அவர் நல்லா ஆகி அவர்கிட்ட விசாரணை நடந்து எப்ப கோர்ட்ல கேஸ் எப்ப தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் விளக்கமா தெரிய வரல. அது மட்டும் இல்லாம பெண்கள் அமைப்பும் பாத்துட்டு போனாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் வரும் அப்படிங்கிறது ரொம்ப நாளா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவங்க கிட்டே எந்த ஒரு சரியான ரிப்போர்ட்டும் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம கொல்கட்டா பக்கம் போனீங்கன்னா இந்த டாக்டர் கேஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெருசா வெடிச்சது. எப்படியாவது மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சிபிஐயோட எண்ணமாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட மரண தண்டனை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த நேரத்துல வெறும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கேஸ் முடிச்சுட்டாங்க. இப்ப கொல்கட்டா அரசு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. அதாவது இந்த வழக்குல ஒருத்தர் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அதாவது சஞ்சய் ராய் மட்டும் இல்லாம நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் யாரோ எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஒருவேளை உயர் நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்துல இது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க சஞ்சய் ராய் கிட்ட, நீங்க தான் இந்த குற்றத்தை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும் போது சஞ்சய் ராய் கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த மாதிரி இந்த குற்றத்தை நான் செய்யவே இல்லை, எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது, இந்த எவிடன்ஸ் எல்லாம் போய் இவங்க நான் அடிச்சு வாங்கி தான் எழுதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சஞ்சய் ராய் சொல்லிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லும் போது சஞ்சய் ராய் கோர்ட்லயே கதறி அழுதுருக்கிறாரு. அவங்களோட லாயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆயுள் தண்டனை தான், மரண தண்டனை இல்ல, எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்டிசன்ஸ்க்கு இவர் நிஜமாவா குற்றவாளியா இல்லையா, ஒருவேளை குற்றவாளியா இருந்தா இவரை மட்டும் செஞ்சிருக்கிற மாதிரி தெரியலையே, இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் யாரு, ஏன் அவங்களாம் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா கேள்விகள் வருது. சோ இதுக்கப்புறம் மேலா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த மேல்முறையீட்டு மூலயமா தான் நமக்கு தெரிய வரும்.